ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோட்டலில் வாங்குகிற பன்னீர் பட்டர் மசாலாவோட டேஸ்ட்டே மிஞ்சிற அளவுக்கு வீட்லேயே எப்படி நம்ம ரொம்ப சூப்பராக அண்ட் ஈஸியாக செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதை பண்ணுறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி அண்ட் 2 பல் பூண்டு அண்ட் 1 கப் பன்னீர் எடுத்துக்கலாம். பன்னீர் வந்து வீட்லேயே ரெடி பண்ண பன்னீர் தான் யூஸ் பண்ணுறேன். இது எப்படி பண்ணணுங்கிறது ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு பட்டர், 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறமா கசூரி மேத்தி. இதுதான் ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த பன்னீர் பட்டர் மசாலா கிரேவிக்கே. அது ஒன்றும் இல்லை, காய்ந்த வெந்தயத்தோட கீரை, அப்புறமா கொஞ்சமாக கேஷ்யூ நட், அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு எல்லாம் எடுத்துக்கலாம். எங்களுக்கு வந்து பன்னீர் அப்படியே கிரேவியில் ஆட் பண்ணால் பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். தவாவில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு, பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு, சில்லி பவுடர் அண்ட் மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 4 to 5 மினிட்ஸ்லேயே நல்லா ரோஸ்ட் ஆயிரும். பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான பேஸை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி அண்ட் 2 பல் பூண்டு எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஹோட்டல்லலாம் கிரேவி நல்லா க்ரீமியாக வரதுக்காக ஃப்ரெஷ் க்ரீம் அந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க. நம்ம வந்து அது எதுவுமே ஆட் பண்ணாமல் கேஷ்யூ நட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 10 கேஷ்யூ நட் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 3 ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் அது கூட ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான வாட்டர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக போட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சமாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா கொதிச்சு பச்சை வாசனைலாம் போய் நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு சால்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஜென்டிலாக கிளறி விட்டுக்கோங்க. பன்னீர் எல்லாமே கிரேவி கூட நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா பன்னீர் பட்டர் மசாலா கிரேவிக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்குற ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டான கசூரி மேத்தி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கையில் வச்சு க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்படி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணால் தான் அதோட ஃப்ளேவர் வரும். இது வந்து ஃப்ளேவர் வருதுங்கிறதுக்காக நம்ம ரொம்பவே ஆட் பண்ணியிருக்கக்கூடாது. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணாலே போதும். ஃபைனலாக தேவைப்பட்டால் கொஞ்சமாக பட்டர் அண்ட் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோட ஃப்ளேவர் வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணால் வீடே கமகமன் மணக்கிற அளவுக்கு ஹோட்டல் ஸ்டைலையே மிஞ்சிற அளவுக்கு பன்னீர் பட்டர் மசாலா நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக அண்ட் ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சுட்டோம். நம்மளுக்கு வந்து பன்னீர் கிரேவிக்கு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டே அந்த கசூரி மேத்தின்னு தான் சொல்லணும். அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து சப்பாத்தி, ரொட்டி, நான், ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமான ஒரு காம்போவாக இருக்குங்க. நான் வந்து இன்றைக்கி டின்னருக்கு சப்பாத்தி கூட இந்த கிரேவி செஞ்சுருந்தேன். நீங்களும் இன்னும் பன்னீர் பட்டர் மசாலா வேணும்னா கடையில் வாங்காமல் வீட்டிலே இந்த மாதிரி ஹெல்த்தியாக அண்ட் ரொம்ப டேஸ்டியாக செஞ்சு அசத்துங்க. பன்னீருமே நீங்கள் ஈஸியாக வீட்டிலே செய்யலாம். அண்ட் யாருக்கெல்லாம் பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப பிடிக்கும்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye, take care, thanks for watching.